ஓரல் போய்ட்ரி அப்படிங்கிறத ஓரல் ஃபார்முலாய்க் போய்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி கம்போஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, லைக் பாடி கூட இது வந்து கம்போஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா பின்னாடி வந்து ஹார்ப் யூஸ் பண்ணியோ இல்லை ஏதாச்சும் ஒரு ட்ரம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இல்லை வேறு ஏதாவது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த ஓரல் போய்ட்ரியை பாடுவாங்க. அப்படி இல்லைன்னா சும்மா வாசிச்சு கூட வரலாம், மெயினாக பாடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து எங்கேருந்து ஆரிஜின் ஆச்சு அப்படின்னா ப்ரீ ஹிஸ்டோரிக், அதாவது ஆரம்ப காலகட்டத்திலே இது வந்து ஆரிஜின் ஆயிடுச்சு ஓரல் போயட்ரி. இந்த ஓரல் போயட்ரி வந்து என்னென்ன ஃபார்ம்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னா, நேரட்டிவ் ஃபார்ம்லேயும் இன்க்ளூட் ஆயிருக்கு, லிரிக் ஃபார்ம்லேயும் இன்க்ளூட் ஆயிருக்கு. இதுக்கு எந்த ஒரு ஃபிக்ஸடான ஃபார்ம் வேர்ஷனும் எதுவுமே கிடையாது. அப்போ ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸும் வந்து ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் எழுதியிருக்கக்கூடிய போயமை பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னா அதோடைய சிங்கிங் அதோடைய பர்ஃபார்மன்ஸே வேறு மாதிரி இருக்கும். வேறு ஒருத்தர் எழுதியிருக்காங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். அண்ட் சில டைம் வந்து அது எப்படி அதோட இன்ட்ரடியூசஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அதை வந்து டிஃப்ரென்ஸ் வந்து எப்படி காட்டுவாங்க அப்படின்னா, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொருத்தரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதான் ஒருத்தரோட பெர்ஃபார்மன்ஸும் வேறு ஒரு பெர்ஃபார்மன்ஸோடைய டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. டிஃபர் ஆகும். எப்படி டிஃபர் ஆகும் அப்படின்னா, லைக் ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து டிஃபர் ஆகும், வேர்ட் பேட்டர்ன் டிஃபர் ஆகும், ரீஃப்ரேம்ஸ் டிஃபர் ஆகும், செட் பீசஸ் ஆஃப் டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே வந்து டிஃபர் ஆகும். அந்த ஒரு நேரட்டிவ்லேயோ இல்லை ஒரு சாங்லேயோ இந்த ஓரல் போயம் வந்து டிஃபர் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் சச் ஃபார்முலா சி பேலட், சில பேலடு இல்லை எபிக்கு இந்த ரீஃப்ரெயின் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை பார்க்க சொல்லியிருக்காங்க, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஓரல் பேலட்ஸ் அண்ட் சாங்ஸ் இதெல்லாமே வந்து ஹேஸ் பீன் கலெக்டட் அண்ட் பப்ளிஷ்டு எவர் சின்ஸ் இதெல்லாமே வந்து 18th செஞ்சுரியிலேயே வந்து கலெக்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. யார் அப்படி ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா, மில்லன் பேரி அப்படிங்கிறவர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் வந்து ஒரு அமெரிக்கன் ஸ்காலர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் தான் அந்த ஒரு ஓரல் ஃபார்முலாய்க் போய்ட்ரியே வந்து ஆரிஜின் பண்ணி அவர் வெளியிட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று நான் வந்து அடிஷ்னலாக நெட்டில் யூஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஓரல் போய்ட்ரி சொல்கிறேன். ஓரல் போய்ட்ரி அப்படிங்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் கம்போஸ்ட் அண்ட் டிரான்ஸ்மிட்டட் வித்தவுட் த எய்ட் ஆஃப் ரைட்டிங். நம்ம ரைட்டிங் பண்ணாமலேயே நம்ம அதை எய்ட் பண்ணுறது கொண்டு போகிறது தான் இந்த ஓரல் போய்ட்ரி அப்படிங்கிறது. காம்ப்ளெக்ஸ் பிரெயின் ரிட்டன் ஸ்போக்கன் லிட்ரேச்சர் இன் சம் சொசைட்டிஸ் கேன் ஓகே. அந்த ஓரல் போய்ட்ரி வந்துட்டு லைவாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியது, ஞாபகம் வச்சுக்கோ, பெர்ஃபார்ம்டு லைவ்லி. நிறைய கல்ச்சர்லி ஆகட்டும், நிறைய ஒரு ஓரல் போய்ட்ரி ஓவர்லாப்ஸஸ் ஆயிருந்தப்போ கூட எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, சாங் யூஸ் பண்ணியிருக்காங்க, கல்ச்சர் ரீதியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய ஓரல் போய்ட்ரி வந்து ஓவர்லாப்ஸ் ஆகிருக்கு வித் ஆர் ஐடென்டிக்கல் வித் சாங் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து கல்ச்சர் சம்மந்தப்பட்டது இல்லை வேறு ஏதாச்சும் விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. மீன்வைல் ஆல்தோ த டேர்ம் ஓரல் எட்டிமாலஜி மீன்ஸ் டு டூ வித் த மவுத். ஓரல் எட்டிமாலஜி பொறுத்த வரைக்கும் ஓரல் போய்ட்ரி அப்படிங்கிறது டு டூ வித் த மவுத் அப்படின்னு சொல்கிறாங்க. மவுத்தில் தான் நீ வந்து செய்யணும், மவுத்தில் தான் நீ வந்து பண்ணணும், கொண்டு வரணும் அப்படின்றாங்க. சச் டாக்கிங் ட்ரம்ஸ் இது கூட எங்கே ஆஃப்ரிக்கன் கல்ச்சர்ஸில் தான் ஓரல் போய்ட்ரி யூஸ் பண்ணும்போது பின்னாடி ட்ரம்ஸ் யூஸ் பண்ணுறது, அதாவது மியூசிக் யூஸ் பண்ணுறதுங்கிறத அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணாங்க. ஓகே. ஓரல் போய்ட்ரி வந்து ஓரல் லிட்ரேச்சரோட ரொம்பவே டிஃபர் ஆகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது வேற, ஓரல் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது இது வேற அப்படின்றாங்க. இதில் ஓரல் லிட்ரேச்சரில் வெஸ்டர்ன் கல்ச்சர் நான் பொய்டிக் ஓரல் லிட்ரேச்சர் என்ன வெஸ்ட் கல்ச்சர் இப்போ வந்து ஓரல் போய்ட்ரி அப்படிங்கிறது வேறு ஃபார்மு. இதே ஓரல் லிட்ரேச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கும். லைக் ஜோக்ஸ் ஆகட்டும், ஸ்பீச்சஸ் ஆகட்டும், இல்லை ஸ்டோரி டெல்லிங் இதெல்லாமே வந்து அந்த ஓரல் போய்ட்ரியில் ஓரல் லிட்ரேச்சரில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த ஓரல் போய்ட்ரியோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, டு கம்யூனிகேட் ஐடியாஸ், தன்னுடைய ஐடியாஸை கம்யூனிகேட் பண்ணுறக்கும், தன்னுடைய எமோஷனை கம்யூனிகேட் பண்ணுறக்கும், அவங்க என்ன பிலீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கம்யூனிகேட் பண்ணுறக்கும், அப்ரிஷியேட் ஆஃப் லைஃப், நம்ம லைஃப்பில் வந்து அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக தான் இந்த ஓரல் போய்ட்ரி இருந்துச்சு. அந்த காலத்துல எல்லாம் வந்து மோட்டிவேட் பண்ணுறக்கு இப்போ பெண்கள்லாம் வந்து முதல்ல புக் கூட படிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. புக் ஃபஸ்ட்டு ரிலீஸே ஆகாது, அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு இல்லையா, மேகசின்ஸ் அது மாதிரி தான் இருக்கும் மெயினாக. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க இந்த மாதிரிலாம் படித்தாங்க அப்படின்னா இன்னமும் நம்ம வாழ்க்கையில் நம்ம தான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்றது இருக்காது. எல்லாருமே எல்லா கஷ்டமும் பட்டுட்ருக்காங்க போல் அப்படிங்கிற ஸோ லைஃப் வந்து லீட் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாமே வந்து இந்த ஓரல் போயட்ரி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல் ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஓகே. டைப்ஸ் ஆஃப் ஓரல் போய்ட்ரி, என்ன டைப்ஸ் ஆஃப் ஓரல் போய்ட்ரி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா,
இன்க்ளூட் த ஃபோக் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு, சாங்கும் இருக்குது. அப்புறம் இன்க்ளூடிங் லேமினேட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு சாங் வந்து ப்ரைஸ் பண்ணி சொல்லப்படுது, இல்லை ஏதோ ஒரு ஒர்க்கை பற்றி சாங் பாடுறது, இல்லை ஃபோக் ட்ராமா, இல்லை ஏதோ ஒரு மித்தை பற்றி பாடுறது. இது மாதிரியான ஒரு அதே போல் ஒரு ஹிஸ்ட்ரி ரெசிடேஷனை ஒரு க்ளோஸாக ரிலேட் பண்ணுற மாதிரி, லெஜெண்டை க்ளோஸாக ரிலேட் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரியெல்லாம் ஓரல் போய்ட்ரியில் சொல்கிறாங்க. ஃபோக்கு, சாங்கு, ஒரு லெஜெண்டை பற்றி, இல்லை ஏதோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெசிடேஷனை பற்றி, ஒரு ஃபோக் ட்ராமா, இல்லை ஏதாவது ஒர்க் சாங்ஸு, இல்லை மித், இது எல்லாத்தையும் பற்றியும் இந்த ஓரல் போய்ட்ரியில் பாடுவாங்க. இதெல்லாம் அதோட டைப்பு. இதை பற்றி தான் பாடணுன்ட்டு இல்லை, இந்த மாதிரியான டைப்ஸ் யூஸ் பண்ணியும் பாடணும் அப்படின்றாங்க. ஓரல் எபிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா ஹீரோயிக், போய்டிக் அண்ட் நேரட்டிவ். இதெல்லாமே வந்துட்டு 3 பிரின்சிபல் கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி, எபிக், இது வந்து ஓரல் எப்பிக்குடைய 3 கேரக்டரிஸ்டிக்: ஹீரோயிக், போய்டிக் அண்ட் நேரட்டிவ். அடுத்து எக்ஸாம்பிள் ஆஃப் ஓரல் லிட்ரேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிச்சுவல் டெக்ஸ்ட்டு, கரேட்டிவ் சான்ஸ், எபிக் போயம்ஸ், மியூசிக்கல் ஜான்ரேஸ், ஃபோக் டேல்ஸ், கிரியேஷன் டேல்ஸ், சாங்ஸ், மித்ஸ், ஸ்பெல்ஸ், லெஜெண்ட்ஸ், ப்ராவப்ஸ் எல்லாம் இருக்கான். ப்ராவப்ஸ், ரிடில்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. டங் ட்விஸ்டர்ஸும் இருக்குது, வேர்ட் கேமிங்கும் இருக்குது, ரெசிடேஷன் இருக்குது, லைஃப் ஹிஸ்ட்ரிஸ் ஆர் ஹிஸ்டாரிக்கல் நேரட்டிவ். லைக் வந்து ஒரு ரிச்சுவலை பற்றி சொல்கிறதா இருக்கும், ஒரு எபிக் போயமாகவும் இருக்கும், மியூசிக்கல் ஜான்ரி அதாவது மியூசிக் வச்சும் இருக்கும், ஃபோக்கு டேல்ஸ் சொல்லியும் இருப்பாங்க. ஃபோக் டேல்ஸ் மட்டும் இல்லாமல் க்ரியேஷன் டேல்ஸும் இருக்குது. நிறையா சாங்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, மித்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ப்ராபர்பு, ரிடில்ஸு, நிறைய வேர்ட் கேமிங்கு, லைஃப் ஹிஸ்ட்ரிஸ், இல்லாட்டி ஏதோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் நேரட்டிவ்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சொல்கிறாங்க.